சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம், தாக்குதலுக்கு எதிரான அழுத்தம், பாரிய திட்டங்களுடன் இஸ்ரேலுக்குள் நுழைகின்றார் ஆண்டனி பிளிங்கன். எதிரிகளுக்கு பயம் காட்டும் ஹிஸ்புல்லா. தொடர்ந்து சர்வதேச சட்டத்தை மீறும் இஸ்ரேல், பரிதவிக்கும் அப்பாவி மக்கள். ரஷ்யாவின் இரண்டாவது பாலம் தரைமட்டம், உதவிய பிரிட்டிஷ் சேலஞ்சர் டேங்கிகள். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களின் எழுச்சியுடன் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய மற்றும் ஹிஸ்புல்லா ராணுவ பதிலடியை தாமதப்படுத்த முயற்சிக்க CIA இயக்குனர் பில் ஃபர்னஸ் உட்பட தனது 3 உயர்மட்ட மத்திய கிழக்கு ஆலோசகர்களை அமெரிக்க ஜனாதிபதி பைடன் இந்த வாரம் அனுப்பியுள்ளார். போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான தீவிர ராஜதந்திர முயற்சிகளை தொடர வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கனும் பிராந்தியத்திற்கு செல்வார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த விஜயம் இன்று இடம்பெறுவதுடன் நாளை அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்க உள்ளதாக அமெரிக்கா கூறுகின்றது. போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஆண்டனி பிளிங்கனின் விஜயம் அமைய பெற்றுள்ளதாகவே கூறப்படுகின்றது. அவரது பயணத்தின் போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரந்த பிராந்திய மோதல்கள் குறித்து விவாதித்த பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில்தான் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவர நோக்கில் டோஹாவில் நடைபெற்று வருகின்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைப்பதற்கு ஈரான் முயல்வதாக அமெரிக்கா கூறுகின்ற கருத்தானது ஈரானின் அசைவுகளை கணக்கிட முடியாமல் அமெரிக்கா தவித்து வருவதையே காட்டுவதாக வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் கடந்த 48 மணி நேர பேச்சுக்கள் தீவிரமான மற்றும் ஆக்கப்பூர்வமானவை என்றும் விவரங்கள் குறித்த தொழில்நுட்ப பணிகள் வரும் நாட்களில் தொடரும் என்றும் தெரிவித்திருந்தன. கட்டாரின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஈரானிய அதிகாரிகளிடம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தொலைபேசி அழைப்பில் டோஹாவில் நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பை வழங்க இந்த போர் விரிவாக்கமானது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறியதாகவே CBS செய்தி நிறுவனம் கூறுகின்றது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசரல்லா தற்போது புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த வீடியோ மூலம் ஹிஸ்புல்லா தொடர்ந்தும் தனது ஆயுத பலத்தை இஸ்ரேலுக்கு மொத்த உலகிற்கும் காட்டி வருகின்றது. இதன்படி ஹிஸ்புல்லா வெளியிட்ட வீடியோவானது எதிரிகளுக்கு அதன் மேல் உள்ள பயத்தை மேலும் அதிகரித்துள்ளது. காசாவில் இருப்பது போன்று மிகப்பெரிய ஒரு சுரங்கத்தை ஹிஸ்புல்லா வெளியிட்ட வீடியோவில் காட்டியுள்ளது. இங்கு அனைத்து விதமான வெடிகுண்டுகளும் ஏவுகணைகளும் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதையுடைய பாதுகாப்பு வசதியானது அனைவரையும் வியக்க வைத்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் இஸ்ரேலை தாக்குவதற்கு முழு பலத்திலும் தயாராகி வருகின்ற நிலையில் அமெரிக்கா ஈரானை மிரட்டியிருக்கின்றது. அதன்படி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. போர் தொடங்கிய காலப்பகுதியில் இந்த முறைதான் ஈரானை அமெரிக்கா இப்படி வெளிப்படையாக எச்சரித்துள்ளது, அதாவது மிரட்டியுள்ளது என்று கூறலாம். ஹிஸ்புல்லாவின் புதிய சுரங்கப்பாதை வீடியோ வெளிவந்ததிலிருந்து உலக நாடுகள் நிச்சயம் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகின்றது என்ற அச்சத்திலேயே மூழ்கி இருக்கின்றன. இந்த சுரங்கப்பாதை வீடியோவில் ஹிஸ்புல்லா இமாட் 4 என்ற சுரங்கப்பாதையை காட்டியுள்ளது. இது எங்கு இருக்கின்றது என்ற சரியான தகவல் யாருக்கும் தெரியாது. இந்த சுரங்கப்பாதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மிகவும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் காணப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் பெரிய வாகனங்களும் போர் ஆயுதங்கள் ஏவுகணைகளை கொண்டு செல்வதற்குரிய வசதிகளும் அமைப்பெற்றதாகவே அந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதைக்கு உள்ளே இருந்து கொண்டே மிகப்பெரிய அளவிலான போரை மிகவும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமையில் ஹிஸ்புல்லா காணப்படுகின்றது. இந்த சுரங்கப்பாதைகள் தொழில்நுட்ப வசதிகள், மின்சார வசதிகள், மருத்துவ வசதிகள் என்று அனைத்து வசதிகளும் அமையப்பெற்றதாக காணப்படுகின்றது. போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்ற இந்நிலையில் ஹிஸ்புல்லா இந்த சுரங்கப்பாதை வீடியோவை எதற்காக வெளியிட்டுள்ளது என்று பார்த்தால், இது இஸ்ரேலுக்கு மொத்த உலகத்திற்கும் விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இவ்வாறான சுரங்கப்பாதை வீடியோ வெளியிட்டாலும் இன்னும் வெளி உலகுக்கு தெரியாத எத்தனையோ மறைக்கப்பட்ட ஹிஸ்புல்லாவின் ஆயுத பலங்களும் படைபலங்களும் காணப்படுகின்றது என்பது உண்மையென்றே அரேபிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அடுத்து காசாவில் சிவில் பாதுகாப்பின் செயல்பாட்டு இயக்குநரான டாக்டர் முகமது மொஹயர் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கூறுகின்றார். இஸ்ரேலிய படைகள் மனிதாபிமான வலயத்தின் அளவை 15 முதல் 19% காசா பகுதி முழுவதிலும் குறைத்துள்ளதாக கூறுகின்றார். இதனால் மருத்துவமனைகள் போன்ற முக்கியமான வசதிகள் துண்டிக்கப்பட்டு நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பாதுகாப்பான மனிதாபிமான வலயங்களை எவ்வளவு குறைக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக அது சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனீவா உடன்படிக்கையை மீறுகின்றது. இது நமது மக்களிடையே மரணத்தையும் கொலைகளையும் ஏற்படுத்துகின்றது என்று அவர் கூறினார். இவ்வாறு இஸ்ரேல் காசா நிலவரங்கள் இருக்கையில்
அடுத்து ரஷ்யா உக்ரைன் நிலவரத்தை பார்க்கின்ற போது ரஷ்யாவின் ஹோர்ஷ் நகரில் உள்ள 2வது பாலத்தின் மீதும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு உக்ரைனிய படைகள் அமெரிக்கா அளித்த ஹிமார்ஷ் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய பிராந்தியத்தின் முக்கியமான பாலங்களில் ஒன்றை 2ஆக உடைத்தெறிந்தது. தற்போது ரஷ்யாவின் 2வது பாலத்தையும் உக்ரைன் தகர்ப்பதற்காக பிரிட்டிஷ் சேலஞ்சர் 200 டேங்கிகள் உக்ரைனுக்கு கை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் ரஷ்ய போர்முனையானது உக்ரைனின் பதில் தாக்குதல்களால் உக்கிரமடைந்திருக்கின்றது. உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவிற்குள் முன்னேறுகின்றது. இதற்குரிய பதில் தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்து வருகின்றது. இதன்படி ரஷ்யாவிற்குள் புகுந்து உக்ரைன் படை ரஷ்யாவின் ஹொர்ஷ் பகுதியில் உள்ள 2வது பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவே உக்ரைன் விமானப்படை கூறுகின்றது. இந்நிலையில் வெளியிடப்பட்ட சில காட்சிகளில் ஹொர்ஷ் ஜைம் ஆற்றின் மீது உள்ள ஒரு பாலத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை காட்டுகின்றது. இதே ஆற்றில்தான் இந்த வார தொடக்கத்தில் மற்றொரு பாலம் தகர்க்கப்பட்டது. ஹொர்ஷ்கில் உக்ரைன் தாக்குதல் ரஷ்ய படைகள் மீது முன்னணி அளவிலான அழுத்தங்களை உருவாக்கியுள்ளது என்று போர் ஆய்வுக்கான நிறுவனம் கூறுகின்றது. விளாடிமிர் புடின் ரஷ்ய பிரதேசத்தை மீட்பதற்கான முயற்சியில் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றார். இதற்கு வேறு இடங்களிலிருந்து அதிக மனித சக்தி மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழு கூறுகின்றது. இந்நிலையில் ரஷ்யா இந்த மாதம் கியூ மீது 3வது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த ஏவுகணைகளை நகரத்தை நெருங்கும் போது அளிக்கப்பட்டதாக உக்ரைன் தலைநகரின் ராணுவ நிர்வாகம் கூறுகின்றது. ரஷ்யாவால் ஏவப்பட்ட பல ஆளில்லா விமானங்களையும் உக்ரைனின் வான் பாதுகாப்பு பிரிவுகள் அளித்ததாகவே கூறப்படுகின்றது. பிரிட்டிஷ் சேலஞ்சர் டாங்கிகள் 2 ரஷ்யாவிற்குள் உக்ரைனிய துருப்புகளால் பயன்படுத்தப்படுகின்றன. உக்ரைனிய வீரர்களால் இயக்கப்படுகின்ற பிரிட்டிஷ் டாங்கிகள் ரஷ்ய எல்லையில் போரில் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்று நம்பப்படுகின்றது. லண்டனில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் செயல்பாட்டு விவரம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. அரசாங்கத்தின் கொள்கையின்படி ரஷ்ய எல்லையில் பிரிட்டிஷ் ஆயுதங்கள் பயன்படுத்த உக்ரைனுக்கு சுதந்திரம் இருப்பதாக இங்கிலாந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஜனவரி 2023 உக்ரைனுக்கு 14 சேலஞ்சர் 2 டேங்கிகளை வழங்க இங்கிலாந்து ஒப்புக்கொண்டது. இது உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஜெர்மனியையும் அமெரிக்காவையும் தூண்டியது. 1 சேலஞ்சர் 2 டேங்கி 1994 ஆண்டு முதல் சேவையில் உள்ளது. 62.5 தொன் எடை கொண்டது மற்றும் 120 மில்லிமீட்டர் ரைபிள் துப்பாக்கி மற்றும் 7.6 மில்லிமீட்டர் சங்கிலி துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்து அரசாங்கத்தின் கொள்கையின்படி இங்கிலாந்து உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற ராணுவ உதவியானது உக்ரைனிய ராணுவம் ரஷ்ய தாக்குதலை தற்காத்துக் கொள்ள உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அமெரிக்கா வழங்கிய ஆப்ராம்ஸ் டேங்கிகள் மற்றும் பிராட்லி கவச வாகனங்களையும் அதிகம் பயன்படுத்தியதாக உக்ரைனிய ராணுவம் கூறுகின்றது. 2023 ஆண்டில் உக்ரைனுக்கு 31 ஆப்ராம்ஸ் டாங்கிகளை அனுப்பியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உதவுவதற்காக 100க்கும் மேற்பட்ட பிராட்லி வாகனங்களும் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டதாக வெள்ளை மாளிகை கூறியது. உக்ரைன் தனது ஆதரவு நாடுகளினால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் கவச வாகனங்களை பயன்படுத்தி ரஷ்யாவை தாக்கிவருகின்ற நிலையில் ரஷ்யாவும் தனது எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைன் முன்னெடுக்கின்ற பயங்கரவாத செயல் இது என்று வடகொரியா கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. இதன் காரணமாக வரும் நாட்களில் 3ஆம் உலகப் போர் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் பல அச்சமடையும் கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றது. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.